அப்படி காட்ட முடியுமா? நம்ம முடியாதுல்ல. முடியுமா? அப்புறம் அது மாதிரிதான் எல்லாமே. இது நீங்க பட்டுச்சீனை கொண்டு போய் காட்டுனதுனால மற்றவங்களுக்கு என்ன மகிழ்ச்சி ஆகிற போது? சொல்லுங்க. பெருமை பிடிச்சவா இருசாமி? நீ பெருமையை கட்டிட்டு போற, பக்கத்துல 4 பேர், இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் பெருமை பிடிச்சோம், பணத்து முறை காட்டுறா பாரு. நம்ம எல்லாம் பாக்கணுமா எப்படி கட்டிட்டு வந்திருக்கா வாருன்னு இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இது வேணுமா உனக்கு? அது இவரு பொறுப்பேற்றுக்கிறாரு. அப்படி எல்லா விஷயத்திலையும் அப்படிதான். நம்ம சராசரி நிலையா போங்க, எல்லாரும் ஒரே மாதிரி போங்க, அந்த பார்வை மாறாது இல்லையா? 100 பேர் போற இடத்துல 20 பேர் இப்படி, மீதி 80 பேர் அப்படின்னா 80 பேர் பார்வை இவங்க மேலதான் நிற்கும். இவன் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சுதான் அந்த 20 பேரும் கட்டிட்டு போறா. ஆனா திட்டி தீக்குறாங்கிறது இவளுக்கு தெரியாது இல்ல. புரியுதா? இதெல்லாம் தெரியாம கட்டிட்டு போயிட்டு வீட்டுல வந்து அவுத்து போட்டுட்டு, அப்பாடி எனக்கு கால் வலிக்கு, இடுப்பு வலிக்கு, ஐயா அப்பா அப்படின்னு படுத்து கிடக்கு. ஊர் பூரா மேய்துல உன்னிய, இந்த ஊர் பூரா மேய்துல ஒட்டுமொத்தமா. நீ அதை வாங்கித்தானே ஆகணும். ஒரு நாள் கல்யாணத்துக்கு படிச்சல கட்டிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில போய் 5000 செலவு பண்ண வேண்டியது. மொய்ய 1000 தான் செஞ்சிருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு 5000 10,000 செலவு பண்ணிருப்பாங்க 2 நாளையில. இதுக்கு பேர் பெருமையா? அதுவும் சுயநலம் தான். சுயநலம் இல்லைன்னா சாதாரணமா ஒரு சேலை கட்டி போவோம்ப்பா அப்படிங்கிறது வந்துரும்ல, யதார்த்த நிலைக்கு வந்துருவாங்கல்ல. புரியுதா? ஆசையும் சுயநலமும் ஒன்னா சேர்றதுதான் நம்மளை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு அடையாளம். நாம கெட்டு போறதும் மேன்மையா வாழ்றதும் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம நல்லா எப்படி சொல்றது, இப்ப வாத்தியாரவே வச்சுக்கிட்டு கூட சொல்லலாம், நம்ம சம்பளம் வாங்குறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அவர் கஷ்டத்தோட நின்றுகிட்டாருன்னா அவர் சுகமா இருப்பாரு. இன்னொரு வகையில சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு நிம்மதி போயிடும், உறக்கம் போயிடும். வயசு சின்னதா இருந்தா கூட காலை மடிச்சு கூட உட்கார முடியாது, நீட்டிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதுவே வேதனை தானே. பொசுக்கு நினைச்சு எந்திக்க முடியாதது, சராசரியா உட்காந்து எந்திக்க முடியாம கையை ஊண்டி கரணம் போடுறது, இதெல்லாம் வேதனை தானே. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது கணக்கு இல்ல, எவ்வளவு காலம் நோயற்று வாழ்றீங்கிறது தான் கணக்கு. எப்படி நோயற்று வாழ்றதுதான் கணக்கு. அவன் தான் கோடீஸ்வரன். அவன் நிம்மதியா தூங்குவான், நிம்மதியா சாப்பிடுவான், நிம்மதியா ஓடி ஆடி வருவான். அவனுக்கு நோயும் கிடையாது, சொத்து இருக்குன்னு பயமும் கிடையாது. அவன் தான் பணக்காரன். புரிஞ்சதா? எல்லா நோயும் வச்சுக்கிட்டு உறக்கம் இல்லாம ஓடுறது, உறக்கம் இல்லாம அழுகுறது, புலம்புறது, இது பணக்காரன் கிடையாது. அதான் சொன்ன இல்லையா, நேத்து ஒரு பணக்காரனை போய் பார்த்துட்டு வந்து நான் என்ன முக்கிட்டு கிடந்தேன்னு சொல்லி, இதுக்கு அவனை போய் நம்ம பார்க்காமே இருந்திருக்கலாம்டான்னு நினைச்சேன். இங்க வந்து அது ஒரு நற்பாசை தானே. ஓய் அவனை போய் பார்க்க போய் தானே நம்ம முக்கிட்டு முனைகிட்டு படுத்து கிடக்கும். போகலன்னா நமக்கு அது வருமா? பணக்காரன் தான். 2 பேர் துணை இல்லைன்னா எந்திரிச்சு நடக்க முடியாது, போக முடியாது. நல்ல சோறு சாட முடியாது.
அவர் சொல்றத பார்த்தா எனக்கு அதிர்ந்து போனேன் நானே. ஏன்னா பாய் மனுஷங்க ஒரு மனுஷனை இப்படி இல்லாமடா பயமுறுத்தி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. டாக்டர் ஒரு பக்கம் டாக்டர் நோயாளி மாத்திரம் பயமுறுத்தினா பத்தாது, அந்த குடும்பத்துல இருக்கிற 5 பேரையும் பயமுறுத்தி வச்சிருக்கான். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப அதெல்லாம் யாரு எப்படி வர வச்சுக்கிறோம்? நம்ம தானே வர வச்சுக்கிறோம். இத்தனைக்கும் அவங்க நிறைய தானம் பண்றாங்க, தர்மம் பண்றாங்க, கோயில் கோயிலா போய் அன்னதானம் கொடுக்க வர சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த நிலைமை வந்துச்சு? அப்ப செய்யற செயல்பாட்டை விட 3 மடங்கு சுயநலமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். செய்யறது பூரா சுயநலத்துக்காக செய்யறாங்கன்னு அர்த்தம். எல்லாமே சுயநலம் தான். அந்த எதிர்பார்ப்போட போய் செய்யறது சுயநலம் தானே. நேத்து கூட சொல்றாரு சாமி, நானு மூக அம்பியா கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்க போறேன் 5ஆம் தேதி. எதுக்கு சாமின்னு கேட்டேன். என் மகளுக்கு நல்ல முறையா குழந்தை பிறந்துட்டா நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் சாமி. பொம்பளை குழந்தை பிறந்துருச்சு, அதனால போய் அன்னதானம் கொடுத்துட்டு வரணும் சாமி. அப்ப அங்க சுயநலம் இருக்குல்ல. அது பிறந்த என்ன புறக்காட்ட என்ன, நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா சுயநலம் இல்லை. என்ன சொல்லிட்டேன் நான் போய் கொடுக்குறேன் அப்படிங்கறது மாத்திரம் ஏத்துக்கலாம். சொன்னதை நிறுத்தாம கொடுக்குறேன்னு சொல்றான் இல்லையா. குழந்தை பிறந்த 3வது மாசம் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் சாமி, நான் அதை போய் செய்யணும் அந்த சொல்லிட்டேன். அது ஒண்ணுதான் அந்த இடத்துல ஏத்துக்கிறது மாதிரி இருக்கு. சொன்ன நாளுக்குள்ள நான் கொடுத்துறேன்னு போறான் பத்தியா, அது ஒண்ணுதான் ஏத்துக்கிறது மாதிரி இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்ன சாமி சிரிக்கிறீங்கன்னாரு. வேற என்ன சாமி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தவர் என்னைய பாக்காரு, அவரை பாக்காரு, என்னைய பாக்காரு, அவரை பாக்காரு. அவருக்கு இன்னொரு பயம். நம்ம வேற குரு பூஜை கேட்டு வந்திருக்கிறோம், இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே, பெரிய இதா போச்சே அப்படின்னு சொல்லி. அவர் நோயை கூட நம்ம ஈஸியா குணப்படுத்திருக்கலாம். இங்க குணப்படுத்த வேண்டிய இல்ல, அது பழமநேரி போனா நல்லா குணமாயிருக்கும். அதை ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னேன். அதுக்கு என் கூட வந்தவருக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம போன வேலையை பார்க்காம அவருக்கு போய் டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க என்கிட்ட வந்து வெளியே வந்து. எனக்கு அங்கனே கொஞ்சம் சிப்புன்னு ஏறிடுச்சு. கீழே இறங்கி அடி புடுங்குனது போதும், நாங்க ஆசிரமத்துக்கு போறோம்னு சொல்லலாம்னு வந்துருச்சு. சரி, அது மரியாதை கிடையாது அப்படின்ட்டு அரமேத்து வந்துட்டேன். ஒரு நோயாளிய பாக்குறோம், எளிமையா குணமாகும்ங்கிறது நமக்கு தெரியுது. அந்த வார்த்தை சொன்னதுனாலதான் டாக்டர்கள் எப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு அவர் பாட்டா பாடினார். எந்த மருந்தும் நீங்க சாப்பிடக்கூடாது, எந்த டாக்டரும் நீங்க போய் பாத்திரக்கூடாது, எங்களை கேட்காம எங்களுக்கு தெரியாம ஒரு ஸ்கேன் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அது எப்படி டாக்டர்? 12 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷமா வச்சிருக்காங்க. இவங்க வச்சு அந்த டாக்டர் ஒரு பெரிய கிளினிக்கே கட்டிருப்பான்னு நினைக்கிறேன், இவர் சொல்றத பார்த்தா. சரியா? இப்ப இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த டாக்டர் சுயநலம்னு சொல்றதா, இவங்கள சுயநலம்னு சொல்றதா? தீர்க்க வேண்டிய நோய், நரம்புக்கு சம்பந்தப்பட்ட நோய் தான். அதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம், அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. போய் 3 வேளை மருந்து சாப்பிட்டு வந்து 15 நாளோ 16 நாளோ பத்தியம் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தெம்பா நடப்பாரு, ஓடுவாரு, ஆள் பிடிக்க வேண்டியது இல்லை, துணைக்கு ஆள் வர வேண்டியது இல்லை. எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க.
பணம் இருக்கிறதுனால அவன் பயமுறுத்துனதை நம்பிக்கிட்டு இவங்களும் அந்த பணத்தை செலவழிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பணம் இல்லாத என்ன செய்வான்? அப்ப இதுவெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது நமக்கு என்னடா இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியது. இவ்வளவு கொடூரமா காசுக்காக இப்படி இல்லாம ஒரு ஏமாத்தி பயமுறுத்தி வைப்பாங்க. சரி, அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறோம் 12 வருஷத்துல அந்த நோயை குணப்படுத்தணும்ல. குணப்படுத்தல. சரி, நீங்க சொன்னது மாதிரிதான் அவன் பிறவியில உள்ள கர்மா, அவன் முன்னோர்கள் செய்த கர்மாவுக்கு அவன் இருக்கான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். வேற என்ன சொல்ல முடியும்? நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, என் கூட வந்தவர்கிட்ட. சரியா கர்மா யாரை விட்டு விலைக்கு போச்சுன்னா, அவங்கெல்லாம் தானம் தர்மம் அள்ளி வீசுறவங்க, அவங்களுக்கே இது சாமி கர்மா அப்படின்னாரு என்கிட்ட. அப்புறம் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு. அது நோய் அப்படிங்காரு. இப்ப எடுத்துக்கிட்டா அவருக்கு இருக்கிறது கர்மாதான் அது அந்த அளவுக்கு வச்சிருக்கு. எங்கேயும் போக விடாம லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கு. வேற பக்கம் திரும்பினா நோய் குணமாயிரும்ன்றதுக்கான அவரு மண்ணுக்குள்ள ஒரு வரைக்கும் அப்படித்தான் இருப்பாரு. அதை விட்டு தாண்டி எல்லாம் முன்னேற மாட்டாரு. புரிஞ்சதா? அப்ப இவங்களும் அப்படித்தானே இருக்காங்க. அவரை சார்ந்து அவருக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்களும் அப்படித்தானே இருக்காங்க. நம்ம ஒருத்தட்ட போறோம்னா, ஒரு நன்கொடைக்கு போறோம்னா, நன்கொடைக்காக மத்தரம் போறோம்ங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நம்ம வந்த வேலை என்னவோ அதை மத்தரம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இவரு என்கிட்ட அதை சொல்றாரு. எனக்குன்னா அவ்வளவு மனவே என்னடா பாய்ப்பே. அப்ப இவன் நம்மளை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கா? முடிவெட்டு வந்தேன், இனிமே ரைட் இதுதான் இவன் ஃபர்ஸ்ட் கடைசி, இவனை வச்சு இனிமே எவங்கிட்டையும் நம்ம எதுக்கும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்தேன். இனிமே அவன் அங்க போகலான்னு கூப்பிட்டாலும் நான் வரலன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம், அது எவ்வளவு பெரிய பாவ செயல் தெரியுமா? அவனா போறது இப்ப மற்ற பக்தர்களுக்கு போறதுன்னா அது நியாயம். இந்த பரதேசி போனதுக்கு அப்புறம் எதிரில இருக்கிற என்ன எதிரில இருக்கிறான்னு தெரியறவனுக்கிட்ட முன்னாடி நம்ம இதை மாத்திரம் பார்த்துட்டு போலான்னு சொல்றது சரியா இருக்குமா? அப்படி அவசியமா? அப்படி நம்ம இதை மாத்திரம் பாக்குறோம்னு அவங்ககிட்ட போய் ஒரு பெரிய நோயில் இருக்கிறவங்ககிட்ட போய் வாங்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? புரியுதா நான் சொல்றது? இப்படி சிந்திச்சு வர சொல்றாங்க. எனக்குன்னா அது ஒரு பெரிய அதை இது பண்ணி எனக்கு நேற்று தலைவலியும் அதிகமாயிருச்சு, உடம்பு வலியும் அதிகமாயிருச்சு. அதான் நேற்று சாயந்தரம் மத்தியானம் வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கூட எனக்கு கேட்கல தெரியுமா? மோரோ தண்ணியோ குடுத்தீங்க, குடிச்சுட்டு அப்படியே போய் படுத்த வந்தான். சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் எழுந்து வெளியே வந்தேன். அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? இத்தனைக்கும் நீங்க 1க்கு 4 பூஜைக்கு வந்துட்டு போறவன் தான். அவன் பிரச்சனை தீர்றதுக்காக குரு பூஜைக்கு வந்து சில இதுகளும் பண்றவன் தான். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு? இவன் அவங்கள்ட்ட பல லட்சம் ரூபாய் வாங்கி சாப்பிட்டவன் தான். சரி, நம்ம வாங்கி சாப்பிடுறதுக்காக அவன் நல்ல முறையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம்ல.